பிடிஎன் சினிமா தங்களை அன்புடன் வரவேற்கிறது. கேப்டன் விஜயகாந்த், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், உலகநாயகன் கமலஹாசன் 1990 மிக அருமையாக போட்டி போட்டு வந்த திரைப்படங்களில் 3 பேருமே மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுத்துருக்குறாங்க. அது என்ன திரைப்படம் தான் பார்க்கணும். பாக்ஸ் ஆஃப் வசூலையும் 3 பேரும் மிகப்பெரிய ஒரு ஹிட்டை கொடுத்து வசூலையும் அதிகம் கொடுத்த திரைப்படங்கள் என்னென்ன திரைப்படங்கள் பார்க்கலாம். முதலாவதாக உலகநாயகன் கமலஹாசன் அவர்களுக்கு மைக்கேல் மதன காமராஜர் என்ற திரைப்படம். இந்த திரைப்படத்தின் இயக்குனர் சிங்கீத சீனிவாச ராவ். இந்த திரைப்படத்திற்கு இசையமைத்தவர் இளையராஜா. இந்த திரைப்படத்தின் 4 வேடங்களில் உலகநாயகன் கமலஹாசன் மற்றும் ஊர்வசி, ரூபினி, குஷ்பு போன்ற பலர் இணைந்து நடிச்சிருப்பாங்க. மிக அருமையான ஒரு கலக்கலான ஒரு கலாட்டான ஒரு திரைப்படம். இந்த திரைப்படம் திரையரங்கில் 175 நாள் ஓடி மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுத்தது. பாக்ஸ் ஆஃப் வசூலையும் கொடுத்தது. மிக அருமையான ஒரு திரைப்படமாக அமைந்தது. அது உலகநாயகன் கமலஹாசன் மற்றும் இவங்களாம் நடிப்பில் பார்த்திங்கன்னா மிக சிறந்தவர். உலகநாயகன் என்று சொல்கிற அளவுக்கு மிக பிரமாதமான ஒரு சூப்பர் டூப்பர் ஒரு வெற்றி கொடுத்த திரைப்படம் தான் மைக்கேல் மதன காமராஜர். இந்த திரைப்படம் பாக்ஸ் வசூலையும் மிகப்பெரிய ஒரு வேட்டையாக அமைந்த திரைப்படம் தான் இந்த திரைப்படம். மைக்கேல் மதன காமராஜர் திரைப்படம் உலகநாயகன் அவர்களுக்கு கலக்கலான ஒரு திரைப்படம். 4 வேடம் என்பது மிக சிறப்பாக மிகப்பெரிய ஒரு வெற்றியாக அமைந்த திரைப்படம் தான் இந்த திரைப்படம். இந்த திரைப்படம் என்பது மிகப்பெரிய ஒரு சூப்பர் டூப்பர் கிட்டு பாக்ஸ் ஆஃபீஸ்லையும் சரி வசூல்லையும் மிகப்பெரிய ஒரு வெற்றியாக அமைந்த இந்த திரைப்படம் உலகநாயகன் கமலஹாசன் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு சூப்பர் டூப்பர் வெள்ளி விழா கொண்டாடியது அந்த ஆண்டுகளிலே. அடுத்ததாக கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு சத்திரியன். இந்த திரைப்படத்தின் இயக்குனர் கே. சுபாஷ். இந்த திரைப்படத்திற்கு இளையராஜா இசையமைத்திருப்பார். மிக அருமையான ஒரு திரைப்படம். கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் போலீஸ் வேடத்தில் நடிச்சிருப்பார். பானுப்பிரியா, ரேவதி மற்றும் பலர் நடிச்சிருப்பாங்க. திலகன் தான் இந்த திரைப்படத்தில் வில்லன். சத்திரியனுக்கு சாவே இல்லை என்கிற அளவுக்கு மிக பிரமாதமான பாக்ஸ் ஆஃப் வசூலே மிகப்பெரிய ஒரு வசூலில் வெற்றியை கொடுத்த ஒரு திரைப்படம் தான் சத்திரியன். கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் ஒரு பாதியில் வேஷ்டி சட்டையில் மறுபாதியில் பார்த்திங்கன்னா தன்னோட ஆக்ஷனை இந்த திரைப்படத்தில் வெளிப்படுத்தியிருப்பார். சத்திரியன் மிகப்பெரிய ஒரு வெற்றி. பாக்ஸ் ஆஃபீஸ்லையும் ரசிகர் மத்தியிலையும் 1990 மிகப்பெரிய ஒரு வெற்றியில் இந்த படத்தில் பாடலும் மிக அருமையாக அமைந்திருக்கும். தன்னோட குடும்பத்திற்காக அந்த பையன் பொண்ணுக்காண்டி கேப்டன் ஒவ்வொரு இடத்துலையும் போலீஸ் அதிகாரியாக திரும்ப சேர்ந்து சத்திரியனுக்கு சாவையிலுங்கிற அளவுக்கு அந்த ராமேஸ்வரம் கன்னியாகுமரியில் நடக்கிற அந்த சண்டை காட்சியெல்லாம் மிக அருமையாக அமைந்து இந்த திரைப்படமும் மிகப்பெரிய ஒரு வெற்றி திரைப்படமாக அமைந்தது. கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் சத்திரியன் பாக்ஸ் ஆஃபீஸ்லையும் வெள்ளி விழா கொண்டாடிய மிகப்பெரிய ஹிட் திரைப்படம். அடுத்ததாக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு பணக்காரன். அதே ஆண்டில் பி. வாசு இயக்கத்தில் இளையராஜா இசையில் மிகப்பெரிய ஒரு வெற்றி. இளையராஜா 3 படத்திற்குமே இசையமைச்சிருக்கிறாரு. இந்த திரைப்படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மற்றும் கௌதமி போன்ற பலர் இணைஞ்சு நடிச்சிருப்பாங்க. இந்த திரைப்படம் பணக்காரன் என்று சொல்கிற அளவுக்கு மிக அருமையான ஒரு குடும்ப சென்டிமெண்ட்டு. அம்மா அப்பாவுக்கு நடக்கிற ஒரு கதாபாத்திரமாக பணக்காரன் திரைப்படம் அமைந்தது. இந்த திரைப்படத்திலையும் பார்த்திங்கன்னா சூப்பர் ஸ்டார் அவர்களுக்கு பாடல் மிக அருமையாக அமைந்தது. இந்த திரைப்படத்தில் நகைச்சுவைக்கு அவரே சொல்லவே வேண்டாம். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் பணக்காரன் பாட்டும் மிகப்பெரிய ஒரு வெற்றியாக அமைந்த ஒரு திரைப்படம் தான் பணக்காரன். சூப்பர் டூப்பர் ஒரு ஹிட். இந்த திரைப்படமும் வெள்ளி விழா கொண்டாடி பாக்ஸ் ஆஃப் வசூலையும் மிகப்பெரிய ஒரு வெற்றியாக அமைந்த திரைப்படம் தான் பணக்காரன். மிகப்பெரிய ஒரு வெற்றி திரைப்படமாக அமைந்தது. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு இந்த திரைப்படத்தில் மிகப்பெரிய ஒரு அவார்டும் வழங்கப்பட்டது. பணக்காரன் ஒரு தாய் மற்றும் அப்பா இந்த மாதிரி கதாபாத்திரங்கள் தேர்ந்தெடுத்து நடிக்கும் வகையில் இந்த பணக்காரன் திரைப்படத்தில் வசூலும் சரி ஆக்ஷனும் சரி மிக பின்னி எடுக்கிற அளவுக்கு ஒரு சென்டிமெண்ட்டான ஒரு திரைப்படம். 175 நாள் 200 நாள் இந்த திரைப்படங்கள் ஓடி மதுரை மற்றும் போன்ற பல இடங்களில் ஓடி மிகப்பெரிய ஒரு வெற்றியாக அமைந்த திரைப்படம் தான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களின் பணக்காரன். மிகப்பெரிய ஒரு வெற்றி திரைப்படமாக அமைந்தது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களின் பணக்காரன். ஒரு சூப்பர் டூப்பர் ஒரு ஹிட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மற்றும் கேப்டன் விஜயகாந்த், உலகநாயகன் இவங்களை பார்த்திங்கன்னா 1990 மோதின ஒரு 3 திரைப்படங்களை தான் நம்ம பொதுவாக எடுத்துருக்கோம். நிறைய திரைப்படங்கள் இருக்குது. இந்த திரைப்படம் 3மே முத்தான திரைப்படங்கள். மிகப்பெரிய ஒரு வெற்றி திரைப்படம். பாக்ஸ் ஆஃப் வசூலையும் மிகப்பெரிய ஒரு வெற்றி கொடுத்த மிக சிறந்த ஒரு திரைப்படங்கள் தான் பார்த்தேன். கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ